செய்திகள் வாசிப்பது திவ்யா ரகு. திருப்பூரில் KMC சட்டக்கல்லூரி அரசியலமைப்பு தின விழா மற்றும் விழிப்புணர்வு மாணவ பேரணி நடைபெற்றது. 76வது அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் KMC சட்டக்கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி 76வது இந்திய அரசியலமைப்பு தினத்தை கொண்டாடும் வகையில் திருப்பூரில் உள்ள KMC சட்டக்கல்லூரியில் அரசியலமைப்பு தின விழா மற்றும் விழிப்புணர்வு மாணவ பேரணியை நடத்தியது. வரலாற்று சிறப்புமிக்க தியாகி திருப்பூர் குமரன் நினைவு மண்டபத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் 300க்கும் மேற்பட்ட சட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று திருப்பூர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர். பேரணி சீரான முறையில் அமைதியாக நடந்து முடிந்தது. KMC சட்ட கல்லூரியின் தாளாளர் மற்றும் தனியார் சட்ட கல்லூரி கூட்டமைப்பின் துணை தலைவருமான அருணா ஸ்ரீதேவி, KMC வள்ளியம்மை கல்வி அறக்கட்டளையின் தலைவி திருமதி லோகநாயகி, KMC சட்ட கல்லூரியின் முதல்வர் MS சவுந்தரபாண்டியன், செயலாளர் ஞானவர்ஷினி, செயல் அலுவலர் சசிகாந்த் பங்கேற்றனர். பேரணியின் தொடர்ச்சியாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் MS சவுந்தரபாண்டியன் வரவேற்புரையாற்றி அனைவரையும் வரவேற்றார். அரசியலமைப்பு தின உரையில் உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு திரு என் சதீஷ்குமார் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய அரசியலமைப்பை எடுத்துரைத்து உரிமைகள் மற்றும் கடமைகளுக்கு இடையிலான சமநிலையை வலியுறுத்தினார். சரத்து 32ஐ அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார். சேகூர் யானை வழித்தட தீர்ப்பை மேற்கோள் காட்டி அரசியலமைப்பு சரத்து 51AG இன் கீழ் நீதிமன்றம் தன் அணுகுமுறையை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கி செல்வதை கோடிட்டு காட்டினார். அரசியலமைப்பை ஒரு உயிருள்ள ஆவணமாக கருதி சட்ட மாணவர்கள் தங்கள் வாழ்வில் அரசியலமைப்பு மதிப்பீடுகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். அரசியலமைப்பு தின விழா போட்டிகளாக வினாடி வினா மற்றும் விவாத போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளுடன் இனிதே விழா நிறைவடைந்தது.